குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்கலாம்னா கூலும்ஸ் லா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசனில் இருக்குது. இப்போது 2 பாயிண்ட் சார்ஜஸை அஸ்யூம் பண்ணுறோம், Q1 Q2. இந்த ரெண்டுமே ரெஸ்ட்டில் தான் இருக்குது, வேக்யூம் அல்லது ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்குது. ஓகே, இப்போது இந்த ரெண்டுமே நான் வந்து பாசிட்டிவ் சார்ஜுன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் டெனோட்டட் பை ஆர். ஓகே, இப்போது R12ங்கிறது ஒரு யூனிட் வெக்டர். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் Q1 அண்ட் இட் எண்ட்ஸ் வித் Q2. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ். இப்போது இந்த ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறனால ரெண்டுத்துக்கு இடையில் அட்ராக்ஷன் இருக்காது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் பண்ணும். இப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா இது வந்து இந்த டைரக்ஷனில் போகும். ஓகே, அதாவது இது வந்து அட்ராக்ஷன்னு, அப்போ இது வந்து ரிப்பல்ஷனாக இருக்கும். ஓகே, இப்போ F21 இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம டினோட் பண்ணுறோம். F21 அப்படின்னா த ஃபோர்ஸ் ஆன் Q2 டியூ டு Q1, அதான் F21. த ஃபஸ்ட்டு இது வந்து த ஃபோர்ஸ் ஆன் ஃபஸ்ட் சார்ஜு டியூ டு த செகண்ட் சார்ஜ். ஓகே, இப்போது the force, the electrostatic force between the two charges வந்து it is directly proportional to the magnitude of the charges. Okay, Q1 and Q2க்கு directly proportional இருக்கு. அடுத்து the force is inversely proportional to the square of the distance between the charges. Okay, R. இப்போது இந்த ரெண்டே கம்பைன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதணும்னா F is proportional to directly proportional to Q1 Q2, ஸோ நியூமரேட்டரில் வந்துடும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ங்கிறதுனால டினாமினேட்டர் வந்துடும் R2ன்னு சொல்லிட்டு. இப்போ டு ரிமூவ் த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் நம்ம ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம், 1/4πε0 Q1 Q2 by R2. இந்த ε0ங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, இந்த டோட்டல் வேல்யூ இருக்கு இல்லையா, 1/4πε0 நம்ம கேங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி டினோட் பண்ணுவோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணினா F is equal to, instead of this term use K, Q1 Q2 by R2. ஓகே, இப்போது F21 force on Q2 by Q1 1/4πε0 into R1 R2 divided by R2. இப்போது இந்த யூனிட் வெக்டர் மட்டும் மாறும், அதாவது ஃபோர்ஸ் ஆன் டு ஃப்ரம் 1, அப்போது ஃப்ரம் 1 R1 டு Q2 அப்படின்னா R12 நம்ம போடுவோம். ஓகே, இப்போது இந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணுன்னா இட் ஆக்ட்ஸ் அலாங் த டைரக்ஷன். ஓகே, இந்த யூனிட் வெக்டர் ஒரு டைரக்ஷன் நம்ம போடுறோம் இல்லையா, அந்த டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணும், அலாங் த டைரக்ஷன் ஆஃப் தி அந்த வெக்டர். இப்போது Q1 இருக்குது, Q2 இருக்குது. இப்போ Q2வில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது டியூ டு Q1. அதே மாதிரி Q1ல் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும் டியூ டு Q2. ஓகே, இப்போ அந்த ஃபோர்ஸ் என்னென்னு கால்குலேட் பண்ணுவோம். F12 வெக்டார், இது எல்லாமே வெக்டார் தான். ஓகே, F12 is equal to 1/4πε0 into Q1 Q2 by R2. இந்த இது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகே, பட் யூனிட் வெக்டாரோட டைரக்ஷன் மாறும், ஏன்னா ஃப்ரம் டு 1. ஓகே, அதனால் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கனால -R21 கேப்னு போடுவோம். இப்போது ஃபோர்ஸ் வந்து இட் லைஸ் அலாங் த லைன் ஜாயினிங் த 2 சார்ஜஸ். இந்த ரெண்டு சார்ஜையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, பாசிட்டிவ்னு இந்த ரெண்டு சார்ஜையும் கனெக்ட் பண்ணுறோம். அந்த லைன் ஆஃப் சார்ஜஸில் தான் இந்த ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணும். ஓகே, இப்போது F21க்கும் F12க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, F2 மேக்னிடியூட் வைஸாக ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஓகே, ஒன்லி திங் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும். இப்போது 1/4πε0 நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயரு பெர் கூலும் ஸ்கொயர்னு போட்டுக்கோ, இல்லை கூலும் பவர் -2ன்னு போட்டுக்கோ. வேர் ε0ங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே,
இதோட வேல்யூ நமக்கு தெரியும் 8.85 into 10 power minus 12 Coulomb square Newton power minus 1 meter power minus 2. ஓகே, இப்போது நம்ம வந்து அசியூம் பண்ணுவோம் Q1 வந்து 1 Coulomb, Q2 1 Coulomb, Rங்கிறது 1 மீட்டரா இருக்குது அப்படின்னா இந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணினா 9 into 10 power 9 அந்த 1/4 epsilon நாட்டோட வேல்யூ இன்ட்டு இது Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர். ஓகே, இது மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணுறதுல இந்த வெக்டர் டேர்ம் வேண்டாம். அப்போ 9 into 10 power 9 நியூட்டன் வந்துருச்சு. இப்போது இவ்வளோ ஃபோர்ஸுங்கிறது இது வந்து இட் இஸ் எ வெரி ஹியூஜ் குவான்டிட்டி. இன் ப்ராக்டிஸ் எப்படின்னா Q வந்து கூலும்பில் இருக்காது. சரியா, அந்த சார்ஜ் வந்து இட் வில் பி இன் த ஆர்டர் ஆஃப் மைக்ரோ கூலும்ஸ், அதாவது 10 power minus 6 அல்லது நேனோ கூலும்ஸ் 10 power minus 9 இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஓகே, அடுத்து இப்போ வேக்யூமில் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ நம்ம மேலே பார்த்த கூலும்ஸ் லா வந்து ரெண்டு சார்ஜஸுமே நம்ம ரெஸ்ட்டில் இருக்குது வேக்யூமில் இருக்குன்னு தான் அசியூம் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த இடத்துல வந்து எப்சிலன் நாட் போட்டிருக்கோம். F21 is equal to 1/4 epsilon naught into Q1 Q2 by R square R12 cap. இப்போது ஒரு மீடியம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். எப்சிலான் ஆர்னு ஒரு மீடியம் அப்படின்னா இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் எப்சிலான் நாட்டு ஐ எம் ரிப்ளேசிங் இட் வித் எப்சிலான். ஓகே, இப்போது இந்த எப்சிலான் வந்து இட் இஸ் கிரேட்டர் தென் எப்சிலான் நாட். ஓகே, ஏன்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் இன்ட்டு எப்சிலான் நாட் இருக்கும். அப்போது ஃபோர்ஸ் இந்த மீடியம் வந்து இட் இஸ் லெஸ் தென் இன் த வேக்யூம் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஏன்னா இது கிரேட்டராக இருக்குது, இது கிரேட்டராக இருக்குது அப்படின்னா நேச்சுரலாக இது வந்து குறையும் இல்லையா. இது ஸ்மாலர்னால் இது இன்க்ரீஸ் ஆகும், இது கிரேட்டர் அப்படின்னா இது டிக்ரீஸ் ஆகும். அதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. இப்போ எப்சிலான்ங்கிறது வந்து இட் இஸ் கிரேட்டர் தென் எப்சிலான் நாட் அப்படின்னா ஃபோர்ஸ் இந்த மீடியம் வந்து இட் இஸ் லெஸ் தென் ஃபோர்ஸ் இந்த வேக்யூம். ஓகே, இப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு ஒரு டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அதாவது இந்த மீடியா அப்படிங்கிறதுனால கொண்டு வரும் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் இன்ட்டு எப்சிலான் நாட், வேறு எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த எப்சிலான் டிவைட் பை எப்சிலான் நாட். ஓகே, இப்போது இன் ஏர் அல்லது வேக்யூமில் எப்சிலான் ஆரோட வேல்யூ வந்து 1. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆருங்கிறது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, இது பெர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ். சரியா, ஃபார் அதர் மீடியாவுக்கு எனக்கு எப்சிலான் ஆர் வந்து இட் இஸ் கிரேட்டர் தென் 1. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.